ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சாய். இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த கியூபை வந்து நமக்கு தனியாக கழட்டிட்டு இதை வந்து எப்படி சேர்க்குறதுன்னு பார்க்க போகிறோம். கலட்ட ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறது? சும்மா இப்படி சுத்தம் ஈஸியாக கலந்து வந்துடுது. இது கூட நல்ல ஐடியாவாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் கழட்டியாச்சு. கழட்டிட்டோம்னா எல்லா கலரோட சென்டர் பாயிண்ட் மட்டும் இப்படி அட்டாச் ஆகிருக்கும். இதை மட்டும் கழட்ட முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து வழக்கம் போல் ஒயிட்டை சேர்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ஒயிட்டு வித் ரெட்டை நான் சேர்க்க போகிறேன். ஸோ சென்டருக்குள்ள ஒயிட்டு ரெட்டு எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இப்போ இதை வச்சு மாற்றிடலாம். மாட்டியாச்சு. இதை அப்படியே பிடிச்சிக்கணும். நெக்ஸ்ட்டு ஒயிட்டு க்ரீன், ஒயிட்டு ப்ளூ கிடச்சிருக்கு. ஸோ அதனால் நம்ம ஒயிட் அண்ட் ப்ளூவையும் சேர்த்துருவோம். நெக்ஸ்ட்டு ஒயிட்டு க்ரீன் கிடச்சிருக்கு, அதை சேர்த்துருவோம். நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து ஆரஞ்சு கலர் ஒன்று தான் இருக்குது, அதை மட்டும் தேடணும் நம்ம. இப்போ ஆரஞ்சு கலர் கலந்துச்சு, அதையும் சேர்த்துடலாம். ஒயிட் வந்து ப்ளஸ் மாதிரி சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கார்னர், இந்த மாதிரி கார்னர் இடத்த வந்து சேர்க்க போகிறோம். ஒயிட் தான் அதுக்கு அடிப்படை பேஸ். ஸோ ஒயிட்டு ரெட்டு க்ரீனை வந்து இப்போ நம்ம தேடணும். அதான் கையிலே இருக்குது. ஸோ அது சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு அதே இதை வரைக்கும் சேர்த்துட்டோம்னா இது வந்து ஆடாமல் நின்றுக்கிறோம். ஸோ அடுத்து வந்து என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துக்கு வர மாதிரி 2 கலர் இருக்கும், ரெட்டு க்ரீன். இந்த இருக்குது ரெட்டு க்ரீன். இதை இப்படி வச்சு இப்போ இது கொஞ்சம் ஆடாமல் அப்படியே நின்றுக்கிறோம். அடுத்து ஒயிட்டு ப்ளூ ரெட்டு. எடுத்தாச்சு. ஒயிட்டு ப்ளூ ரெட்டு, அதை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். கலர் எடுத்துக்குவோம். ரெட்டு ப்ளூ, அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம 2 லேயர் சேர்த்தாச்சு. அடுத்து இந்த சைடு கேட்போம். அதே மாதிரி இங்கே ஒயிட்டு க்ரீன் ஆரஞ்சு வந்து சேர்த்தாச்சு. அது மாதிரி க்ரீனு ஆரஞ்சு மட்டும் சேர்க்கணும். இதாக இருக்குது. இது இல்லை, இதில் வந்து எல்லோ சேர்ந்துருக்கு. இப்படி சேர்த்தாச்சு. அடுத்து வந்து நம்ம ஒயிட்டு ஆரஞ்சு ப்ளூ சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆரஞ்சு ப்ளூ, இந்த இருக்க ஆரஞ்சு ப்ளூ எடுத்து சேர்த்துடலாம். சேர முடியல. மாட்டியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதான் வந்து டபுள் லேயர்னு சொல்லுவாங்க. சுற்றி ரெண்டு லேயர் சேர்த்தாச்சு. அடுத்து வந்து கடைசி லேயர், இதான் கொஞ்சம் பார்த்து சேர்க்கணும். இப்போ எல்லாமே ஒயிட் தான். இங்கே எல்லோ இருக்குது, இங்கே க்ரீன் இருக்குது. ஸோ எல்லோ க்ரீன் எடுத்துக்கும். இதாக இருக்குது. அதே மாதிரியே சேர்த்துடலாம்.
எல்லோக்கும் ஒயிட்டில் இங்கே போட்டோம்ல ஃபஸ்ட்டு ப்ளஸ் போட்டோம்ல அந்த மாதிரி இங்கே எல்லோலையும் வந்து ப்ளஸ் போட்டோம் அதோட கலரை சேர்த்து. அடுத்து வந்து எந்த கலர் பார்க்கணும், அடுத்து வந்து எல்லோ ரெட்டு கிடச்சிருக்கு, எல்லோ ரெட்டு அதை வச்சு சேர்த்துடலாம். அடுத்து எல்லோவும் ஆரஞ்சும் கிடச்சிருக்கு, அதை சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த கலரை மாட்டுவோம். மாட்டியாச்சு. அடுத்து இந்த கார்னர் கலரை மட்டும் சேர்த்துலாம் முடிஞ்சிச்சு. அடுத்து இப்போ எனக்கு வந்து எல்லோ ரெட்டு அப்புறம் க்ரீன் கிடச்சிருக்கு. வந்து ஒரு இடத்துல வச்சு சேர்த்து மாட்டியாச்சு. அடுத்து எல்லோ ப்ளூ ஆரஞ்சு மாட்டியாச்சு. அடுத்து ரெட்டு ப்ளூ கிடச்சிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். அப்புறம் இதான் அவங்க கடைசி இந்த ஒரு இதை மாட்டினோம்னா சேர்ந்துடும். இந்த கடைசி ஒரு இதை மாட்ட மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அது மாட்ட வேண்டிய ஓட்டை வந்து ரொம்ப சிறுசாக இருக்கும். அப்படி நம்ம ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து மாட்டோம்னா அது உடஞ்சி போயிடும், கியூப் உடஞ்சி போயிடும். அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு பொறுமையாக சேர்க்கணும். இதை உடஞ்சாலும் உடஞ்சிரும். உங்கள் ரூபிக்கு உடனே நான் காரணம் இல்லை, நான் வந்து சொல்லிட்டேன். அப்புறம் பொறுமையாக மாட்டணும், ரொம்ப பொறுமையாக நல்லா அதை எல்லாம் மாதிரி இழுத்துக்குங்க. அப்போ தான் வந்து ஈஸியாக உள்ளே போகும். ஸோ அவ்வளோதான், ரூபிக் கியூ வந்து செஞ்சாச்சு. இந்த மாதிரி உங்கள் ரூபிக் கியூலாம் உடஞ்சி போனால் இந்த மாதிரி சேர்த்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் சேர்த்தாச்சு. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது கியூப் உடஞ்சி போயிடுச்சுன்னா இந்த ஸ்டெப்பை யூஸ் பண்ணி வந்து சேர்த்துக்குங்க. அவ்வளோதான், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை பாய்.